உங்கள் விஜய். இறைவனின் படைப்பான பிரம்மாண்டம், அதிலே பிரம்மாவின் படைப்பான பூமியில் மனித குலத்தின் மூலக்கதையாக விளங்கும் மகாபாரத புராணத்தில் வியாச முனிவர் தேர்ந்தெடுத்த அக்ஷர அரசன்தான் ஸ்ரீ மகா கணபதி என்று புராணங்கள் சொல்கின்றன. விநாயகரால் விளக்கம் கூறப்பட்ட மனித குலத்தின் கதைகள் இந்த கலிகாலத்திலும் தொடர்வது ஒரு புனிதமான உண்மை. இந்த நிஜத்தை நேரடியாக அனுபவித்து மகிழ மகா கணபதி பால கணபதியாக இந்த பூலோகத்திலே புண்ணிய அவதாரம் எடுக்கிறார். இது தீய சக்திகளோடு போராடி தெய்வீக சக்திகளை வெற்றி பெறச் செய்யும் பால கணபதியின் புண்ணிய கதை. ஓம்கார பொருளாகிய ஆனை முகம் கொண்ட பிள்ளையாரின் புனித கதை. ஓம் கணபதியே நம. ஓம் ஏகதந்தாய நமக. ஓம் கபிலாய நமக. ஓம் கஜகர்ணிகாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் விகடாய நமக. ஒன்னு ரெண்டு மூணு. புள்ளியாரப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப பிரச்சனையான நாள். ஸ்கூல்ல எனக்கு இன்னைக்கு வர என்னால ஒரு போட்டியில கூட ஜெயிக்க முடியல. உனக்கு தான் தெரியுமே, எனக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அந்த 3லயும் நீ என்ன ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக தான் நான் உனக்கு இந்த 3 தேங்காயை உடைச்சேன். உன் சக்தியை நம்பி சேர்ந்த போட்டியிலலாம் நான் தோத்து போயிட்டேன். உன் பக்தனான எனக்கு மட்டும் உன் அனுகிரகம் கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நடக்க போற அந்த 3 போட்டியிலையும் நீ என்ன ஜெயிக்க வைக்கலனா என் கதையே முடிஞ்சிரும். அவ்வளவுதான். புள்ளியாரப்பா, என்ன காப்பாத்துப்பா. அக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஸ்வாஹா. வாராம். பிள்ளையார்கிட்ட நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சாப்பா? சொல்லியாச்சு. இந்தா வாங்கிக்கோ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப. இந்த தாயத்து சாதாரணமானது இல்லப்பா, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது முறைப்படி மந்திரமும் பூஜையும் சொல்லி தயார் பண்ணது. இதோட சக்தியில உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இது உன் உடம்புல இருந்தா கணேசனுடைய அருளும் துணையும் உனக்கு எப்பவும் இருக்கும்.
இதுல விநாயகரோட சக்தி இருக்குன்னு நான் நம்பலாமா? சிவசிவா, இது என்ன கேள்வி? இது சாதாரணமான தாயத்து இல்லப்பா. இதுக்குள்ள இருக்கிறது சாட்சாத் மகாகணபதி எந்திரம். ரொம்ப ரகசியமானதும் சக்தி வாய்ந்ததுமான மந்திரங்கள் இந்த எந்திரத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கு. இந்த தாயத்தை தான் உடம்புல கட்டினவனுக்கு நிழலா அந்த விநாயக பெருமான் எப்பொழுதும் கூட இருப்பார்ப்பா. அப்படின்னா இன்னைக்கு ஸ்கூல்ல நடக்க போற எல்லா போட்டியிலையும் நிச்சயமா நான் ஜெயிப்பேன் இல்ல? நிச்சயமா. ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒன்று பண்ணணும். இந்த விநாயகர் தாயத்தை தொட்டு நான் சொல்லி கொடுக்குற கணேச மந்திரத்தை 3 தடவை சொல்லணும். அப்படி நீ செஞ்சா நீ யார் கூட மோதினாலும் வெற்றி உனக்கு தான். அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நிச்சயமா. கொஞ்சம் கிட்ட வாப்பா. புரிஞ்சுதா? இதானே அந்த மந்திரம்? ஆமா, அந்த மந்திரம் இதே தான். ஆனா மற்றவங்க காதுக்கு கேட்கும்படி இதை சொல்லக்கூடாது. ம், அந்த மாதிரி நீ சொன்னா அந்த நிமிஷத்திலிருந்து இந்த தாயத்தோட சக்தி மறைஞ்சிடும். இந்த விநாயகர் தாயத்துக்கு நிஜமா சக்தி இருக்கா? இப்ப பூசாரி சொல்லி கொடுத்த மந்திரம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லாததாலேயா எனக்கு பிள்ளையாரோட அருள் கிடைக்காம போச்சு? இந்த மந்திரத்தை நான் சொன்னா என் ஸ்கூல்ல நடக்க போற எல்லா போட்டியிலையும் நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். ஸ்கூல்ல எல்லாரும் என்னை பார்த்து அசந்து நிக்க போறாங்க. எனக்கு விநாயகர் தாயத்தும் மந்திரமும் கிடைச்சிடுச்சு. ஏ! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவன் தான் ராம் கோபால் வர்மா. எல்லாரும் இவனை ராம்னு கூப்பிடுவாங்க. இவனுக்கு வயசு 10. 6வது கிளாஸ்ல படிக்கிறான். ராமோட அப்பா பேர் கோபால் வர்மா, பிசினஸ்மேன், கோடீஸ்வரன். ராம் அவருக்கு ஒரே வாரிசு. இறந்து போன தன் பாட்டி சொல்லிக் கொடுத்த பிள்ளையார் கதைகளை கேட்டு வளர்ந்த ஒரு தீவிரமான விநாயக பக்தன் தான் ராம். அந்த காரணத்தினாலேயே தன்னோட நண்பர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானவன். இன்னைக்கு ஸ்கூல்ல ராம்க்கு ரொம்ப டென்ஷனான நாள். விநாயகரோட தாயத்தையும் மந்திரத்தையும் வச்சிருக்கிற இந்த குட்டி பக்தன் தன் பிரச்சனைகள்ல ஜெயிப்பானா? அவனை பயமுறுத்துற அந்த பிரச்சனை என்னவா இருக்கும்? தலிப்போ வழி விட்டு நில்றா. இவன் தான் மணி, சுப்பிரமணி. ராமோட கிளாஸ்ல இவன் தான் வில்லன். இவன் உடம்ப பாத்தீங்கல்ல, திமிர் பிடிச்சவன். கிளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சுப்பிரமணிய பார்த்தா பயம். இவன் தான்
ராமோட மெயின் எதிரி. இவன் தான் அரவிந்தன். எல்லாரும் இவனை மொட்டைன்னு கூப்பிடுவாங்க. இவன் தான் சுப்பிரமணிக்கு மெயின் ஜால்ரா. எப்ப பார்த்தாலும் ஜால்ரா போட்டுக்கிட்டே இருப்பான். சுப்பிரமணிய தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது தான் இவன் வேலை. இவனும் நம்ம ராமுக்கு பயங்கரமான ஒரு எதிரி. பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. சிக்ஸ்த் ஏவோட சிஸ்டம்ஸ் அண்ட் ரூல்ஸ் உனக்கு தெரியாதாடா? வழி விட்டு நில்றா. நீ எனக்கு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போ. சொன்னது செய்டா. உனக்கு என்ன புரியலையா? இந்த கிளாஸ்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம மணி அண்ணனோட கை கீழே தலை குனிஞ்சுட்டா உள்ள போகணும். அதுதான் சிக்ஸ்த் ஏவோட சிஸ்டம்ஸ் அண்ட் ரூல்ஸ். புரிஞ்சுதா? இந்த தாயத்தோட சக்தியை உங்களுக்கு காட்டலாமா? என்னடா மறைக்கிற? நான் சொன்னதும் காதுல ஏறலையா? மணி, இவ விநாயக தாயத்தோட தான் இங்க வந்திருக்கா. ஆமாண்டா, புதுசுதான்டா. மரியாதையா தள்ளி போங்க, இல்லனா இந்த தாயத்தோட சக்தி உங்களுக்கும் புரியும். ஓ, எங்க இந்த தாயத்தோட சக்தியை நான் பார்க்கணும். காட்டுறோம், அதை காட்டுறோம். வேண்டாம் புள்ளையாரப்பா, என்ன காப்பாத்துப்பா. இவ பேர் பூஜா மனோகர். இவளோட அப்பா மனோகர் போலீஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. இவ தான் ராமோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் அப்படியே தூக்கு மணி. அந்த பிள்ளையார் வந்து காப்பாத்தட்டும். அந்த சாக்குலயாவது நம்ம பிள்ளையார நேர்ல பார்க்கலாமே. டே குண்டுமணி, எவ்வா அவ? நான் தான்டா. டே தடியா, அடக்கி வாசி. உன்னோட இந்த திமிரும் கொழுப்பும் உனக்குள்ளேயே வச்சுக்கோ, மத்தவங்க கிட்ட காட்ட வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன் திமிரை காட்டின, நாங்க டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். டீச்சர் கிட்ட என்ன போட்டு கொடுத்ததுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடி? யாராவது என்ன மாட்டி விட பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே கதிதான். புரிஞ்சுதா? அதனால நம்ம மணி பேச்சு கேட்டு அடங்கி நடக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போங்க. அந்த மாதிரி பார்க்காம உள்ள போ. உன்னை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா? உள்ள போடா ராம். நான் இந்த தாயத்தை பயன்படுத்தியிருந்தா அந்த குண்டுமணி காலியா இருப்பான். அவன் உன்னை எதுவும் பண்ணாம விட்டது உன்னோட அதிர்ஷ்டம். நீ இந்த பிள்ளையார் பவரை அவன் கிட்ட காட்டாத. காட்டினா உன் கதை முடிஞ்சிடும். டே ராம், இந்த கிளாஸ்ல நான் தான்டா பெரிய ஆளு. என் கிட்ட உன் வேலைய காட்டுன அப்புறம் நீ காலிடா. விடுறா. பிள்ளையாரும் கழுத்துல தொங்குறாருன்னா காட்டுறா. காட்டுறா. விடாத அவனை. காட்டுறா. மனசுல பெரிய ஹீரோ நினைப்பு. மணி, என்ன விடு விடு, எனக்கு வலிக்குது, விடு. வாயை திறந்த Silence! What's going on here? What happened, Ram? ஏதாவது பேசணும். நத்திங் டீச்சர். Get up, Ram. உனக்கு உன் மார்க் என்னன்னு தெரியணுமா? எப்பவுமே இந்த கிளாஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்க மார்க்கை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்வேன். புள்ளியாரப்பா காப்பாத்துப்பா. ஆனா இந்த தடவை ஃபார் அ சேஞ்ச் நான் யாரு கடைசி மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட மார்க்கை ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன்.
த லாஸ்ட் மார்க் இஸ் 5 அவுட் ஆஃப் 50. 50க்கு 5. ராம்கோபால், அது உன்னோட மார்க். ஏராம் இப்படி பண்ற? இந்த கிளாஸ்லயே நீ மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்க. இந்த சப்ஜெக்ட்ல மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தானே சொல்லி தரேன். அப்புறம் ஏராம், இட்ஸ் a shame on you. ராம், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மிஸ், அது வந்து டீச்சர், அந்த எக்ஸாம் எழுதுனது ராம் இல்ல, அவனோட கணபதி தான். அதனால தான் அவன் ஃபெயில் ஆயிட்டான். சுப்பிரமணி, will you just keep quiet? ஒருத்த ஃபெயில் ஆனா இப்படிதான் சிரிச்சு அவன் மனசை நோகடிப்பீங்களா? என்கரேஜ் பண்ணி அவனையும் உங்களை மாதிரி மார்க் வாங்க வைக்கணும், புரியுதா? ம். விஷயத்திலேயே என்ன கைவிட்டிட்டியே பிள்ளையாரப்பா. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுடா. நீ ஏன் இப்படி இருக்க? அந்த தாயத்துக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா இந்த எக்ஸாம்ல நீ ஏன் ஃபெயில் ஆன? ஃபெயில் ஆனாலும் நான் என் நம்பிக்கையை விட மாட்டேன். இறந்து போன என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, விநாயகர் தாயத்தை போட்டிருக்கவன விநாயகர் கைவிட மாட்டார். அவனுக்கு எதுலயும் வெற்றி, விநாயகர் சக்தி கிடைக்கும். விநாயகர் சக்தி எப்படி வரும் நமக்கு எப்படி தெரியும்? அந்த சக்தி ஆகாயத்தை பொளந்து வரும்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ மலைகளும் ஆறும் அந்த சக்திக்கு வழி விடுமா, இந்த பூமியே குலுங்கும், பெரும் புயல் வீசும். அப்படியா? இதெல்லாம் எப்ப நடக்கணும் பாட்டி சொன்னாங்க? அது எனக்கு தெரியாது. அப்படின்னா உனக்கு கிடைச்ச அந்த 5 மார்க்கை எப்படி 50 ஆக்க முடியும்? அத முதல்ல சொல்லுறாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு கிடைச்ச அந்த 5 மார்க்கை எப்படி 50 ஆக்க முடியும்? அத முதல்ல சொல்லுறாம். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உனக்கு கிடைச்ச அந்த 5க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டா போதும், 5 50 ஆயிடும். இல்லனா உன் பிள்ளையார்கிட்ட சொல்லி நீ தோத்து போன விஷயத்துல டாப் ஆகலாம். இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம். இவனுக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு எல்லாரும் இவன் முன்னாடி வாயை பொளந்து நிக்கதான் போறீங்க. ஆமா ஆமா, நடந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி நீ இந்த ஸ்கூலை விட்டு அவுட் ஆக தான் போற. இல்லடா அரவிந்த்? டேராம், உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். பிள்ளையாருக்கு நீ கொடுக்கறதெல்லாம் எனக்கு கொடு. உன்னோட பிரச்சனை எல்லாம் நான் சால்வ் பண்றேன். இத நீ பண்ணாம இந்த எந்திரத்தால உனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல. டே குண்டுமணி, புள்ளியாரோட சக்தியை நீ சோதிக்காத. அவரோட சக்தி என்னன்னு நீ அனுபவிக்க தான் போற. இப்ப அனுபவிக்க முடியுமா? அப்படின்னா அந்த சக்தி எனக்கு காட்டுறா. சரியான நேரம் வரும்போது அது உனக்கு தெரியும். டேராம், உன் புள்ளியார் கூட விளையாட நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். பிடி பீரியட்ல என்னோட குத்து சண்டை போட்டி இருக்கு. உன் பிள்ளையாரோட பவர்ல உன்னால என்ன தோக்கடிக்க முடியுமா? நீ அங்க வந்து மோதி பாரு. யாரு இவனா? இந்த மூஞ்சியா? இவன் கூட சண்டைக்கு வந்தா இன்னும் 10 வருஷத்துக்கு என்னால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. பாவம், அவனை விட்டுருமணி. அவன் போட்டோம். உங்க அனுதாபம்லாம் தேவையில்ல. குத்து சண்டைனா குத்து சண்டை. உன்னை நான் தோக்கடிப்பேன். இன்னைக்கு நீ காலிடா. சவாலா? ஆமாண்டா, சவால். சரி, பிடி பீரியட்ல நீ அங்க வா, பார்க்கலாம். பார்க்கலாம். வாடா.
டேய் ராம், அந்த குண்டுமணி உன்னால தோக்கடிக்க முடியுமாடா? ஒரே குத்துல அவன் உன்னை சட்னி ஆக்கிடுவான். பூஜா, அந்த குண்டுமணி சவால் விட்டது என்கிட்ட இல்ல, அவன் கிண்டல் பண்ணது விநாயக பகவான. எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல, இந்த போட்டியில அந்த விநாயக பகவான் அவனை ஒரு வழி பண்ணுவாரு. அது எப்படி நடக்கும்? எக்ஸாம்ல கைவிட்டாலும் கூட என் புள்ளியார் என்ன இந்த போட்டியில கைவிட மாட்டாரு, ஜெயிக்க வைப்பாரு கண்டிப்பா. இந்த போட்டியில நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன். அது எப்படி? அது எப்படின்னு சண்டை நடக்கும்போது பார்க்கலாம். வேண்டாம் மணி என்ன, வேண்டாம் மணி என்ன, என்னை விட்டுருங்கண்ணே. வேண்டாம் மணி என்ன, என்னை விட்டுருங்கண்ணே. எதுவும் பண்ணாதீங்கண்ணே. வேண்டாண்ணே, விட்டுருங்கண்ணே. அண்ணே. திரும்பி பார்க்காம எழுந்து ஓடுறா. இனி உன்னை எங்கேயாவது நான் பார்த்தேன், நீ செத்தடா. ஓடுறா. இனி என்கிட்ட மோத எவனாவது இருக்கீங்களா? வாங்கடா. வேண்டாம் மணி என்ன, என்னை விட்டுருங்கண்ணே. வேண்டாம் மணி என்ன. ராம், நீ அந்த குண்டுமணி கையில சிக்கன, அவன் உன்னை கொன்னே போட்டுருவான். மணி என்ன, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் கோழ பசங்களா, யாருக்கும் என் கூட மோத துணிச்சல் இல்லையா? வாங்கடா, ஒரு கை பாப்போம். வாங்க. ஹேய், என் ஹீரோவை பரட்டி எடுப்பேன் தானே நீ சவால் விட்டுருக்க. பிள்ளையாரோட பவரை காட்ட வாடா. வாடா இங்க பயந்தங்கோலி.